ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிஜே வைப்ஸ். மணாலி சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. லாஸ்ட் வீடியோவில் சென்னை ஏர்போர்ட்டில் நடந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பூனே ஏர்போர்ட்டில் என்ன நடந்ததெல்லாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூனேக்கு கரெக்டாக நாங்கள் 12 o'clockலாம் வந்துட்டோங்க. 12 AM. அங்கேயும் சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம கனெக்டிங் ஃப்ளைட்டில் இருந்தாலுமே அங்கேயும் திருப்பியும் போர்டிங் பாஸ் செக் பண்ணி நம்ம லக்கேஜ்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க என்னமோ கடுகடுன்னு இருந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. எங்களுக்கு சண்டிகருக்கு 3 AM தாங்க ஃப்ளைட்டு. ஸோ எங்களுக்கு 3 hours நாங்கள் சும்மா தான் இருந்தோம். ஃபுல்லாகவே அங்கே ஷாப்பிங் பண்ண போனோம். ஷாப்பிங் பண்ணல, டைம் பாஸ் பண்ண போனோம். இது வந்து பர்ஸ் காசெல்லாம் வச்சு எல்லா ஷாப்குள்ளேயும் போயிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணா, பட் யாரும் எதுவும் சொல்லலை. பட் நான் தான் பயந்து லியாவை திட்டிகிட்டே இருந்தேன் ஃபுல்லா. ஏன்னா இந்த வீடியோல பாருங்களேன், அங்க ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாங்க 2 பேரு. ஆனா அதுல லேடி இருக்காங்க இல்லையா, அந்த லேடியை போய் கரெக்டா நெத்தியில இடிச்சிருப்பான். நான் ரொம்ப பயந்துட்டேன். A few moments later. இங்க பாரு, உன் அங்கிள் மூஞ்சி மட்டும் தான் எடுக்கணும். உன் மூஞ்சி மற்றவங்க எடுக்கக்கூடாது, அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, சிஸ்டர் ஆகுவாங்க. பட் நான் திட்டியும் அவன் எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. சரி, யாருக்கிட்டயாச்சும் நல்லா வாங்கட்டோன்ட்டு நானும் அப்படியே. நாங்கள் திரும்பவும் அங்கே இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே இருக்க ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் எனக்கு என்னவோ எல்லாமே ஓவர் ரேட் மாதிரி தோணுச்சு. அங்கிருந்து அந்த ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குற மாதிரியே பார்த்துட்டு ஃபஸ்ட்டை வாங்கலை. நெக்ஸ்ட் பேக் கடைக்கு போயிட்டோம். எல்லாமே சூப்பரா இருந்ததுங்க. மணி இருக்கிறவங்க தாராளம் வாங்குவாங்க. பார்க்க போறோம் இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இங்க எல்லாமே காஸ்ட்லியா இருக்கு. நம்ம எங்க போறோம்ல, அங்க நாங்க எல்லாமே வாங்கிட்டோம். நோய் நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ. அப்படியே என் பொண்ணை ஏமாத்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். அந்த 3 மணி நேரத்தை கிடக்கிறதுக்கு நாங்கள் அங்கே இருக்கிற எல்லா ஷாப்புலையுமே ஏறி இறங்கணும். ஆனால் எதுவும் வாங்கலை. இதெல்லாம் ஓவர் காஸ்ட்லி. சும்மா வேடிக்கை தான் பார்த்தோம் இல்லையா? ஏர்போர்ட்டில் வந்தால் பார்க்கறதுக்கு நம்மளால முடியல, தவிர வாங்குறது. இந்த கடையில் ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்தது, ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்தது. அதான் 2 டாப்ஸ் மட்டும் இங்கே எடுத்தோம். No, where are you? Which place is? Pune airport. Pune airport. Pune இல்லம்மா, Pune. இப்படியே பேசிக்கிட்டே 3 மணி நேரம் போயிடுச்சுங்க. எவ்வளோ பேர் ஏர்போர்ட்ல இருந்தாங்க தெரியுங்களா? எனக்கு அவங்கள பார்க்கறதுக்கு திருப்பதியில் குடோன்ல போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அப்படிதான் ஃபீல் ஆச்சு. கரெக்டாக 3 o'clockலாம் நாங்கள் எங்கள் ஃப்ளைட் சண்டிகருக்கு ஏறியாச்சு. அங்கே கரெக்டாக 5 o'clockலாம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஆனால் லேண்ட் ஆகும்போதே அங்கே கேபின் க்ரூ சொல்லிட்டாங்க அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து சண்டிகர் ஏர்போர்ட்டில் ஃபோட்டோஸ்லாம் எதுவுமே எடுக்கல. எங்களுக்கான கேபு கரெக்டாக அங்கே 5:40க்குலாம் எங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு ஏர்போர்ட்டில். ஸோ நாங்கள் கரெக்டாக கேப் ஏறிட்டோம். சோஃபார் எல்லா யூடியூபர்ஸும் மணாலியோட அழகை மட்டும் தானே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மான்சூன் சீசனில் சண்டிகர் டு மணாலி ரூட் எப்படி இருக்குதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய்.